திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே செல்போன் கோபுரம் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த போதை இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி தற்கொலை மிரட்டல் விடுத்த விமல் என்ற இளைஞர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் செல்போன் கோபுரத்திலிருந்து இறக்கப்பட்டார். டெல்லியில் அமையவுள்ள அறிவுசார் மையத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் பயன்படுத்திய பொருட்கள் வைக்கப்பட உள்ளன. இதற்காக டெல்லி சுற்றுலாத்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா இன்று ராமேஸ்வரம் வந்து அப்துல் கலாம் பயன்படுத்திய குறிப்பிட்ட பொருட்களை பெற்று சென்றார். அப்துல் கலாம் பிறந்த நாளான ஜூலை 27ஆம் தேதி அறிவுசார் மையம் திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்தில் 120வது மலர் கண்காட்சி மே மாதம் 27, 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடக்க உள்ளன. மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் ஊட்டியில் குளுகுளு சீசனை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்காக மே மாதம் 21 மற்றும் 22 ஆகிய தேதிகளில் பழ கண்காட்சி நடக்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சி அறிவித்துள்ளது. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கட்சியின் தலைவர் பொன்ராஜ், காந்தி மக்கள் இயக்கத்துடன் கூட்டணி வைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தார். கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராஜீவ் நகர் பகுதியில் தனியாக வசித்து வந்த பங்கஜம் என்ற மூதாட்டியை கை கால்களை கட்டி போட்டு அவர் அணிந்திருந்த 3 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். புதுச்சேரியில் ஏடிஎம் மையங்களில் நூதன மோசடியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க தெரியாதவர்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் ரகசிய எண்ணை தெரிந்து கொண்டு மோசடியில் ஈடுபட்ட கடலூர் முதுநகர் சோலை நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்ற நபர் பிடிபட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பழங்கால பொருட்களின் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள், ரூபாய் நோட்டுகள், தபால் தலைகள் உள்ளிட்ட ஏராளமான பழங்கால பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன.